மகவேற்பு என்றால் என்னன்னு, பிள்ளையாக மாறுவதும், தேவனுடைய அங்கத்தவர்களை நம்ம ஜாயின் பண்ணுறோம், அவரோடு நம்ம இணையிறோம். அடுத்த ஒரு விஷயம் இருக்குது, என்னது? சிறப்புரிமை. பிதா என்று சொல்லி நம்ம சொல்லலாம். அப்பா, நம்ம நீ சொல்லிட்டேன், அதை அப்பான்னு நம்ம கூப்பிடலாம், அப்பா என்று அழைக்கலாம் அப்படின்னு எழுதிக்கோங்க. இதான் ஃபஸ்ட்டு உரிமையே, அதுதான். கொஞ்சம் இந்த விஷயத்தில் நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள் எப்படின்னு. இப்போ உங்களுக்கு தெரியாது, கண்ணை மூடிட்டு வீட்டுக்கு போயிட்டு தூங்கும்போது எவ்வளோ பெரிய கடவுள் அவரை அப்பான்னு என்ன கூப்பிட சொல்லியிருக்கிறாரு, எவ்வளோ நம்ம பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நமக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டே அதுதான். ஸோ அப்பான்னு நம்ம கூப்பிடலாம், கடவுள் என்று சொல்லி இல்லாமல். ரெண்டாவது என்னதுன்னா, தேவனுடைய கவனிப்பும் அல்லது பிதாவின் கவனிப்பும் சிச்சையும் பெறுகிறோம். இது நம்முடைய கிறிஸ்தவ எண்ணம், கிறிஸ்டியன் திங்கிங் இப்போ எப்படி இருக்குன்னா, நம்ம எப்படி நினைக்கிறோன்னா, எந்த பிரச்சனையுமே வராமல், எந்த சிச்சை, கஷ்டம், துன்பம் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் வராமல் தேவன் என்னை நடத்தணும்னு நினைக்கிறோம். கரெக்டு தானே? நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். அப்படி மாறி போச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு செஞ்சுரி, முதல் நூற்றாண்டில் இருந்த கிறிஸ்தவர்கள் அப்படி நினச்சதே கிடையாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நல்லா போய் வாசிங்க. முதல் நூற்றாண்டில் இருந்த விசுவாசிகள் எப்படி அவங்க மைண்ட் இருந்ததுன்னு, எப்படி யோசித்தாங்க, அவங்க கஷ்டத்தை அவங்க சந்தோஷமாக பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி கஷ்டத்தை நம்ம என்னவா பார்க்குறோம்? அது வெறுப்பாக பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் கஷ்டமே இல்லாமல் தேவன் நம்மளை நடத்தணும்னு பார்க்குறோம். ஆனால் அவர் அப்படி நடத்த மாட்டாருங்க. ஏன்னா அவர் நம்ம அப்பாங்க, நாம் அவருடைய பிள்ளைங்க. இப்போவும் நமக்குள்ளாக பாவம் இருக்கிறதுனால சில தப்புகள் பண்ணுறோங்க. அதை அப்பா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாருங்க, சிச்சிப்பார். ஓகே. ஸோ பிள்ளையாக ஆனதுக்கப்புறமா சோஃபாவில் போட்டு அம்மணி தூங்கு அம்மணி அப்படின்லாம் சொல்ல மாட்டார், சிச்சிப்பார். சரிங்களா? ஸோ அந்த சிச்சையை நம்ம ஆசீர்வாதமாக பெறுகிறோம். நமக்கு இது சிச்சை, அது ஆசீர்வாதமாக முடியும். ஆனால் ரட்சிக்கப்படாதவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் இல்லை, அது அவங்களுக்கு தண்டனை. புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த ஆசீர்வாதம் அடுத்தது என்னதுன்னா, சுதந்திரம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய சுதந்திரங்கள் நம்ம பெறுகிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய சுதந்திரம், ஃப்ரீடம் நமக்கு இருக்கு, நாம் பெறுகிறோம். கடைசியாக எதிர்காலத்தில், அதாவது மகிமையில் சொன்னால் அவ்வளோக்கும் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. கிறிஸ்துவோடு எதிர்காலத்தில் அவரோடு இணைந்து சுதந்திரங்களை பெற்றுக்கொள்வோம். இவ்வளவு சிறப்புரிமை இருக்குது நமக்கு. ஓகே. ஸோ இது இப்போ நான் சொன்ன சிறப்புரிமைகள் எதுவுமே உலகத்துக்குரியது இல்லை. ஓகே. உலகத்துக்குரியதில் ஒன்று மட்டும் இருக்குது, என்னது? கவனிப்போம், சிச்சையும். அது மட்டும்தான் உலகத்துக்குரியது. நம்ம உலகத்திலே இருக்கிறோம், அதனால் நம்ம அது மட்டும் கர்த்தர் கொடுப்பார். ஸோ இதுதாங்க மகவேற்பு என்பது. ஓகே.